அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 41 முதல் 51 வரையிலான இறைவார்த்தைகள். ஏறத்தாழ சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் தியானித்த அதே வார்த்தைகளின் தொடர்ச்சிதான் இது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்னிடம் வருபவனுக்கு பசியே இராது, என்னில் நம்பிக்கை கொள்பவனுக்கு தாகமே இராது என்ற அந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இன்றைய தினம் அதற்கு அடுத்த நிலையில் எதனால் பசி இல்லை, எதனால் தாகம் இல்லை என்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த உணவு, அழியாத வாழ்வு தரும் உணவு, இந்த உணவை பற்றி நாம் இன்று சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. கடவுள் உணவளிக்கின்றார், கடவுள் உணவாகின்றார் என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கின்ற ஒரு மாபெரும் உண்மை. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலில் 16ஆம் அதிகாரத்திலே மக்கள் முறையிடுகின்ற அந்த நிகழ்ச்சி, எங்களுக்கு உணவில்லை என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து கடவுள் அவர்களுக்கு மன்னாவை பொழிகின்ற அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். இந்த மன்னா பொழியப்படுகின்ற பொழுது அதை மக்கள் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கடவுள் திட்டவட்டமாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவரவர் தேவைக்கு ஏற்ப, அன்றைய தேவைக்கு ஏற்ப மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஒரு தலைக்கு 2 படி, அது ஒரு நாளைக்கு போதும். அடுத்த நாளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ள மனிதர்கள் அந்த கட்டளை ஏற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அளவுக்கு அதிகமாக சேர்க்கின்ற மனிதர்கள் இருந்ததால் தேவையான அளவுக்கு கூட கிடைக்காத மனிதர்களும் அங்கிருக்கின்றார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு, தங்களுக்கு அனைத்தும் வேண்டும் என்று அனைத்தையும் தங்களுக்கென எடுத்துக்கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனநிலையை அங்கு நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர்கள் மடிந்து போனார்கள். சுயநலமாக சிந்திக்கின்ற, தன்னையே மையப்படுத்தி சிந்திக்கின்ற எந்த மனிதனும் வாழ்வதில்லை. அது வாழ்க்கை இல்லை. அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை. அடுத்தவனை கெடுத்து, அடுத்தவனை வஞ்சித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அது மடிந்து போகின்ற வாழ்க்கை. ஆனால் இங்கு இயேசு வழங்குகின்ற அந்த உணவை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். ஏனென்றால் இந்த வழங்கப்படுகின்ற அந்த உணவு இயேசு என்ற உணவு. இது தன்னை மையப்படுத்தி சிந்திக்கின்ற உணர்வை தூண்டுவது இல்லை. இந்த உணவு என்றால் இது பிறர்க்காக வாழ்கின்ற ஒரு உணவு, தன்னையே கையளிக்கின்ற உணவு, இது தன்னையே உடைத்து கொள்ளுகின்ற உணவு. இந்த உணவு கல்வாரி சிலுவை மட்டும் தொடர்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த தியாகத்தின் ஒரு அடையாளமாக இந்த உணவு இருக்கின்றது. எனவே இந்த உணவை உண்கின்ற எந்த மனிதனும் தனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது இயேசுவின் ஆணித்தரமான நம்பிக்கை. இவர்கள் தனக்காக வாழ்கின்ற மனிதர்கள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை போல உணவாக மாறுகின்றான், பிறர் வாழ தன்னையே கையளிக்கின்றான் என்பதைத்தான் இன்றைய இந்த வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 2ஆம் நூற்றாண்டிலே அந்தியோக்கு இஞ்ஞாசியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்தியோக்கு நகரிலே ஆயராக இருக்கின்றார். அப்பொழுது ட்ரேஜன் என்ற அந்த மன்னன், கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். மன்னன் ஆணையிடுகின்ற தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இஞ்ஞாசியார் என்ன சொல்கின்றார்? முதிர்ந்த வயதுள்ள அந்த மனிதர் முடியாது என்று சொல்கின்றார். கிறிஸ்தவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலம், வேத கலாபனை என்று சொல்கின்ற அந்த காலம். கிறிஸ்தவ மக்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த கொலைசியம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய விளையாட்டு அரங்கத்திலே விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். அப்படி அந்தியோக்கு இஞ்ஞாசியாரை சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட வேண்டும் என்று தீர்ப்பிடப்பட்டு அந்தியோக்கியாவிலிருந்து கப்பல் வழியாக ரோமைக்கு அழைத்துச் செல்கின்றார்கள். இந்த பயணத்தின் போது அந்தியோக்கு இஞ்ஞாசியார் 7 கடிதங்கள் எழுதுகின்றார். 7 கடிதங்கள் அவர் சார்ந்த 5 சபைகளுக்கு
கிறிஸ்தவ நெறியை விட்டு கொடுக்காமல் இயேசுவுக்கு சார்ந்து போகின்ற வாழ்வின் தன்மைகள் பற்றி பேசுகின்றார். அந்த மடல்கள், ஒரு மடல் புனித போலிகார்ப் என்பவருக்கு எழுதுகின்றார். அவர் ஸ்மிர்னா என்ற அந்த சபையிலே ஆயராக இருக்கின்றார். அவர் புனித யோவானின் சீடர். திருச்சபையை உறுதிப்படுத்துவதற்கென்றே அந்த நேரத்தை அவர் செலவிடுகின்றார். இந்த கப்பல் பயணத்தின் போது, இந்த பயணம் முடிகின்ற பொழுது அவர் விலங்குகளுக்கு இரையாவார். 7வது கடிதத்தை ரோமை நகரில் உள்ள கிறிஸ்தவ சபைக்கு அவர் எழுதுகின்றார். அவர் என்ன எழுதுகின்றார்? தயவுசெய்து எனது இந்த வீர மரணத்தை தடுத்து விடாதீர்கள். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நான் சிங்கங்களின், அந்த விலங்குகளின் வாயில் பற்களால் அரைக்கப்பட்டு இயேசுவுக்காக, இயேசுவின் அப்பத்தின் மாவாக நான் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, யோசித்து பாருங்கள். சிங்கங்களுக்கு இரையாக போகின்ற ஒரு மனிதர் அந்த சாவை எப்படி பார்க்கின்றார்? நான் சிங்கங்களின் பற்களால் அரைக்கப்படுகின்ற பொழுது கோதுமை மணி மாவாக அரைக்கப்படுவது போல அந்த சிங்கங்களின் பற்களால் நான் அரைக்கப்படுவேன், இயேசுவின் அப்பமாக நான் மாறுவேன் என்று அவர் எழுதுகின்றார். இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் தன்னையே இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அந்தியோக்கி இஞ்ஞாசியார் சிங்கங்களுக்கு முற்றிலுமாக இரையாகி போனார். அவரை முற்றிலுமாக அந்த சிங்கங்கள் தின்றுவிட்டன. ஒரு சில எலும்பு துண்டுகளை தவிர எதுவுமே எஞ்சவில்லை என்று நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இயேசு என்ற அந்த உணவை உண்டதால் அந்தியோக்கி இஞ்ஞாசியார் தன்னையே விசுவாசத்தின் அப்பமாக மாற்றுகின்றார். இந்த உணவை உண்பவன் என்றுமே வாழ்வார். எனவே இன்றைய வாசகத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்த இவை 2 சிந்தனைகள். ஒன்று, நான் இப்பொழுது சொன்ன தனக்காக வாழ்கின்ற மனிதர்களாக அல்ல, பிறர்க்காக வாழ்கின்ற மனிதர்களாக இந்த அப்பத்தை உண்பவர்கள் ஆகின்றார்கள் என்பதால் அவர்களுக்கு சாவு இல்லை, சாவை கடந்து வாழ்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக, எப்படி தாங்கள் பிறர்க்காக உணவாக இருக்கின்றார்களோ அதுபோல அடிப்படை உணவு பசி என்று இருக்கின்றதல்லவா, அதை தணிப்பதற்காகவும் பசி என்ற அவலத்தை போக்குவதற்காகவும் உழைப்பார்கள் என்பதையும் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரசா ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்தார்கள். நான் படித்த சென்னை பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்தவ துறை நடத்திய ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்தார்கள். அப்பொழுது எங்களோடு சிற்றுண்டியிலே கலந்து கொண்டு கொடுத்தவற்றை சாப்பிட்டார்கள். நாங்களும் மற்றவர்கள் எல்லோருமே எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சிற்றுண்டியிலே கேக் மற்ற அந்த தின்பண்டங்கள் எல்லாம் இருந்தன. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ சாப்பிட்டு விட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன் நடந்து சென்ற அன்னை என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. திரும்பி பார்த்தார்கள், அந்த தட்டுகளிலே உணவு இருக்கின்றது. அவர் திரும்பி வந்து தான் வைத்திருந்த ஒரு தோள் பையிலே அந்த உணவு எல்லாவற்றையும் எடுக்கின்றார். தன்னுடைய பையிலே போடுகின்றார்கள். ஒன்றொன்றாக எடுத்து போடுகின்றார்கள் அந்த தட்டுகளில் எடுத்து. எங்களுக்கெல்லாம் என்ன இது? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும், இல்லை என்றால் இது நீங்கள் குப்பை தொட்டியில் தான் போடுவீர்கள் என்று சொன்னார். குப்பை தொட்டியிலே போடுகின்ற அந்த உணவை கொண்டு இந்த உலகத்தின் பசியை தணிக்க முடியும் என்பது ஒரு கணக்கு. சில நாட்களுக்கு முன் என்னுடைய ஒரு சிந்தனையிலே இந்த உலகத்தின் பசிக்கும் ஆயுத தயாரிப்புக்கும், அணு ஆயுத தயாரிப்பு உட்பட்ட பல்வேறு இராணுவ செலவுக்காக செலவிடுகின்ற அந்த செலவுக்கும் தொடர்பு இருப்பதை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அந்த இராணுவ செலவுகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே ஒரு சின்ன சதவீதம் ஒதுக்கினால் உலகத்திலே பசியை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நான் அந்த சிந்தனையிலேயே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது மீண்டும் அதை நான் தொடர்புபடுத்தி சொல்ல விரும்புகின்றேன். இந்த வீணடிக்கப்படுகின்ற அந்த உணவு என்பது உலக உற்பத்தியிலே இருக்கின்ற அத்தனை உணவின் 1/3 பகுதி. அதாவது நாம் உற்பத்தி செய்கின்ற உணவில் 1/3 பகுதி வீணடிக்கப்படுகின்றது. உணவு சேதமடைகின்றது என்பது ஒன்று. நாம் கிட்டங்கிகளில் உணவு சேதமடைவதை நாம் பார்க்கின்றோம்.
அதை எடுத்துச் செல்கின்ற வழியிலே உணவு சேதமடைவதை நாம் பார்க்கின்றோம். உணவு சேதத்தை பற்றி சொல்லவில்லை, உணவு வீணடிக்கப்படுவதை பற்றி சொல்கின்றோம். அதாவது தட்டிலே உணவு பரிமாறப்பட்ட பின் அதை உண்ணாமல் தூக்கி போடுகின்றோம் அல்லவா? இந்த உணவை கொண்டே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பசி ஆற்ற முடியும் என்பது கணக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 140 கோடி டன் உணவு வீணடிக்கப்படுகின்றது. உங்கள் தட்டுகளில் வந்த பின்னால் அதை சரியாக உண்ணாமல் தூக்கி போடுகின்றீர்கள் அல்லவா? அந்த உணவு இது $1,00,000 கோடி மதிப்பு என்று சொல்லப்படுகின்றது. வீணடிக்கப்படுகின்ற உணவுடைய ஒரு கணக்கு. இதை கொண்டு உலகில் பசியால் வாடுகின்ற அத்தனை மக்களுக்குமே உணவளிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 14,000 மக்கள் பசியால் செத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு இன்மையால் 14,000 மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன மருந்து? நீங்கள் வீணடிக்கின்ற அந்த உணவை வீணடிக்காமல் ஒன்றில் அதை நீங்கள் உண்ண வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னை உணவாக தருகின்றார். ஆண்டவர் இயேசு உணவு என்றால் அதை மாற்றி போட்டு உணவுதான் ஆண்டவர் இயேசு என்று நாம் சொல்ல முடியும். எனவே உணவு என்பது இயேசு. நாம் குப்பையில் போடுகின்ற அந்த உணவு இயேசுவை நாம் குப்பையில் போடுகின்றோம். இந்த உணவு பசித்திருக்கின்ற மக்களின் வயிற்றுக்கு சொந்தமானது. ஒவ்வொரு முறையும் உணவகங்களில், ஒவ்வொரு முறையும் வீடுகளில் நாம் வீணடிக்கின்ற அந்த உணவின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. எனவே ஒவ்வொரு முறையும் நான் உணவை வீணடிக்கின்ற பொழுது நான் இயேசுவை குப்பை தொட்டியில் போடுகின்றேன் என்று அர்த்தம். உணவு என்பது இயேசு. எல்லா மாந்தர்களுக்கும் பசியாற்ற வந்த அந்த கடவுள், தன்னை உணவாக கொடுக்கின்ற கடவுள் இயேசுவில் வெளிப்படுகின்றார். இயேசுவை போல தன்னையே உடைத்துக் கொள்கின்ற மனிதர்களாக, தன்னையே உணவாக அளிக்கின்ற மனிதர்களாக, மக்களை வாழ்விக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ்வது மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்தும் பசியற்ற ஒரு உலகமாக, எல்லோரும் இன்புற்றிருக்கின்ற பசியற்றிருக்கின்ற அந்த உலகுக்காக நான் உழைப்பேன். அதை என்னிலிருந்து நான் தொடங்குவேன். உணவு என்பது என்னிலே இனி வீணடிக்கப்படாது. எப்படி நற்கருணை அந்த அப்பத்திலிருந்து ஒரு துண்டு கீழே விழுந்தால் கூட அதை பத்திரமாக எடுத்து நாம் அதை உட்கொள்ளுகின்றோமோ, ஏனென்றால் அதை நாம் எவ்வளவு மதிப்போடு நாம் நடத்துகின்றோமோ, அதுபோல உணவு, வீணடிக்கப்படுகின்ற உணவு நற்கருணை துண்டிலிருந்து விழுகின்ற அந்த துண்டு போல அதை குப்பை தொட்டிக்கு அல்ல, அதன் இடம், அது சேர வேண்டிய இடம் குப்பை தொட்டி அல்ல. உன்னை போல ஒரு மனிதன் என்பதை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடத்தை இந்த வீணடிக்காத, எதையும் சேதப்படுத்தாத, மற்றவனுக்கு வாழ்வாக எனது வாழ்க்கை அமைய நான் முயற்சி செய்தால், இயேசு என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் சொல்வார், இதோ உயிருள்ள உணவு. என்னை இவர்கள் உண்டிருக்கின்றார்கள், பிறர்க்காக தன்னையே வழங்குகின்றார்கள் என்று ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சொல்லுவார். அந்த நிலைக்கு இயேசுவோடு இணைந்து அப்பமாவோம். இயேசுவில் இணைதலின் அந்த ஆற்றலை நாம் அடுத்த வாரம் மீண்டும் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு தன்னையே உணவாக தருகின்றார். அந்த உணவு, அந்த தியாகத்தின் உணவு என்னையும் தியாக வாழ்வுக்கு தூண்டுகின்றது. எனது செயல்களால் மற்றவர்களுக்கு உணவு கிடைக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நான் கடந்து செல்ல ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். ஆண்டவரின் அந்த அழைப்புக்கு நான் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவரின் அந்த அழைப்புக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். நன்றி.